ஹலோ காய்ஸ், பேக் டு தி சேனல் வித் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோட அந்தமான் ட்ரிப் பற்றி தான். ஸோ எங்களுக்கு ஃப்ளைட்டு 7:45 ஃப்ரம் சென்னை ஏர்போர்ட். அப்சல்யூட்லி போர்ட் பிளேருக்கு தான் போகிறோம். லேண்டிங் அரௌண்ட் ஒரு 10:45 கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இயர்லியாகவே போயிட்டு பேக்கேஜ்லாம் செக்இன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஃப்ளைட்காக. ஸோ ஃப்ளைட்டும் வந்தது. நெக்ஸ்ட்டு டேக் ஆஃப்காக கொஞ்சம் நிறைய ப்ரொசீஜர்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ மீன்வைல் டைம் இருந்ததுனால ஒரு சின்ன வாக் த்ரூ ஏர்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. உள்ளே போயிட்டு உட்காரதுக்கு. ஸோ போர்டிங் பாஸ் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே போனோம். ஸோ ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல், ஒரு கப்புள்ஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ பிளேசஸ் எப்படி இருக்கும், பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, ஃபுட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்தமானில் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ பை த வே நான் வாக் பண்ணும்போது ஃப்ளைட் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்தது. ஸோ உள்ள ஃப்ளைட்டில் என்டர் ஆகிட்டு எங்களுக்கான சீட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு நல்ல டேக் ஆஃப்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் தென் ஸோ அந்தமான் ஏர்போர்ட் போய் இறங்கின உடனே செம்ம மழைங்க. ஆக்சுவலாக நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போனது தான். ஏன்னா இந்த சீசனில் வந்து பயங்கர மழை வந்துட்டு இருக்குன்னு சொன்னாங்க. பட் நாங்கள் போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கினோடனே வார்ம் வெல்கம் கொடுத்ததே எங்களுக்கு மழை தாங்க. ஸோ நாங்கள் இறங்கின ஏர்போர்ட் வந்து வி சவகார் ஏர்போர்ட். ஸோ அங்கேருந்து எங்களை பிக் பண்ணது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அந்தமான். ஸோ இவங்க ஒரு ட்ராவல் ஆர்கனைசர். அந்தமானில் வந்து இவங்களோட ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்க கொண்டு வந்த கேபாக இருக்கட்டும், இவங்க எங்களை பிக் பண்ண வேவாக இருக்கட்டும், ஸோ அவங்க ஆன் டைம் என்ன ஸ்பாட் எங்கே போகணுன்றது வந்து பர்ஃபெக்டாக பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட ஒரு பாயிண்ட் செகண்ட் கூட டிலே இல்லாமல் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாங்க எங்களோட டோட்டல் அந்தமான் ட்ரிப்பும். ஸோ இவங்களோட ப்ரொஃபைலை நீங்கள் இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நாங்கள் சீகல் ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், சின்ன ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணோம். சின்ன ஹோட்டல் தான், பட் இருந்தாலும் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்தது. வித் ரூஃப் டாப் டைனிங் கூட இருந்தது. ஏன்னா உடனே நாங்கள் போயிட்டு கிளம்ப வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட் பிளேஸ் நாங்கள் போனோம். ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்களுக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஆர்டர் பண்ண உடனே மேலே வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து வெஜ் வந்து ரொம்பவே காஸ்ட்லிங்க கம்பேர்ட் டு நான்வெஜ். ஸோ நாங்கள் எங்களுக்கான ஃபுட்டை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெயிட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே மறுபடியும் அகைன் செம்ம மழை வந்துடுச்சு. சரி ஓகே, ஓரளவுக்கு தான் பெய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நீங்களே பார்க்கலாம், கொஞ்ச நேரத்தில் இப்படி பெய்ஞ்சிருந்த மழை வந்து பக்கத்தில் இருக்க பிளேஸ் கூட என்னன்றது தெரியாத அளவுக்கு பயங்கரமாக மழை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மழை நின்ற உடனே நாங்கள் திருப்பி கிளம்பினோம். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் கிளம்பின பிளேஸ் பார்த்திங்கன்னா கார்பின்ஸ்கோ பீச். ஸோ இந்த பீச் வந்து ஃபேமஸ் பார்த்திங்கன்னா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு தான். போர்ட் பிளேட் மட்டும் தான் நீங்கள் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த பீச் வந்து ஐடியல் ஃபார் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. பிகாஸ் இந்த பீச்சில் மட்டும் தான் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதர் தேன் தட் இந்த பீச்சில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லைங்க, ஒரு டீசெண்டான பீச். பட் கொஞ்சம் டர்ட்டாக இருக்கும். பட் ஃபோட்டோஷூட்டுக்கு நல்ல எங்கே வேணால் அந்தமானில் தாராளமாக இளநீர் ட்ரை பண்ணுங்கள். பிகாஸ் ஜெராக்ஸ் எடுத்து வச்ச மாதிரி இருக்குது, எல்லாமே ஒரே டேஸ்ட். அது மட்டும் இல்லாமல் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பார்த்த வரைக்கும் ஃபுட்டு வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ். அதுவும் கம்பேர்ட் டு நான்வெஜ், வெஜ்ஜு வந்து பயங்கர அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே எங்கன்னா பிளேசஸ் பக்கத்தில் விசிட் பண்ணுறீங்க, பார்க்க போகிறீங்க அப்படின்னா இது மாதிரி குவிக் பைட்ஸ் எதுனா இருந்தது அப்படின்னு சொன்னால் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பயங்கர ஃபீலிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும். ஸோ இவங்களோட மேஜர் இன்க்ரீடியண்ட்டே வந்து என்ன, நம்ம ஊர் சாட்லலாம் வந்து சாட் மசாலா அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். பட் இவங்க வந்து தேங்காய் துருவி போட்டு தராங்க. அது இவங்களோட சிக்னேச்சராக என்னன்னு சொல்லிட்டு தெரியல. பட் நல்லா இருந்தது, ஒரு புது டேஸ்ட்டாக.
ஸோ நாங்கள் நெக்ஸ்ட்டு கிளம்பி போன பிளேஸ் வந்து செல்லுலார் ஜெயில். ஸோ இந்த செல்லுலார் ஜெயில் வந்து ரொம்பவே ஹிஸ்டாரிக் பிளேஸ். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தாராளமாக விசிட் பண்ணுங்கள். பிகாஸ் எங்கள் பேக்கேஜில் வந்து இது இன்க்ளூடடாக இருந்தது. ஸோ இந்த செல்லுலார் ஜெயில் பற்றி நம்ம சொல்லணும்னா, இது வந்து 1896 பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 1906 முடிச்சிருக்கு. ஸோ இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இங்கே தான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜெயிலில் வந்து மோஸ்ட்டாக இருந்தவங்க வந்து பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸும், அதுவும் இல்லாமல் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்காக போகிறாங்க நிறைய பேர் தான் இங்கே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு சின்ன வாக் த்ரூ இங்கே பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜெயிலுக்கு வந்து என்ட்ரி ஃபீ இருக்குது. சம்திங் ஒரு 50 to 100 இருக்கும். ஸோ அது என்ட்ரி பண்ணோன்னா ஒரு நல்ல ஒரு ரொம்பவே பெரிய இடம், அரௌண்ட் ஒரு 1.5 hour இருக்கும் இது சுற்றி பார்க்க முடிக்கிறதுக்கே. ஒரு 6 o'clock டைம், 5:30 to 6 o'clock இந்த ஜெயில் வந்து க்ளோஸ் ஆகிடும். பட் அகெயின் ஒரு 1/2 hour பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பன் பண்ணுவாங்க. ரீசன் என்னென்னா, அந்த 6 o'clock மேலே வந்து ஒரு லைட் ஷோ வந்து இங்கே நடக்கும் ஆஃப்டர் சன்செட் ஆனதுக்கப்புறம், இருட்டானதுக்கப்புறம். ஸோ அதுக்கு வந்து தனியாக புக் பண்ணிவிட்டு போகணும். ஸோ புக்டு ஒன்லி அலோட் பண்ணுறாங்க இங்கே உள்ள. ஸோ அதனால் வந்து அந்த லைட் ஷோக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே ஃபஸ்ட் டைம் போகிறோம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தாராளமாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து அது ப்ளே ஆகுது வந்து ஹிந்தியில் தான் ப்ளே ஆகும். ஸோ அவங்க ஸ்டோரி டெல்லிங் மாதிரி பண்ணுவாங்க. அது அந்த ஸ்டோரி எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியுன்றது தெரியாது. மேபி ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு புரியலாம், இல்லை ஓகே விஷுவலாக பார்த்து எங்களுக்கு புரியும்னா கூட ஓகே. ஏன்னா இங்கே ஸ்க்ரீன்லாம் கிடையாது, அந்த வால்லே வந்து அவங்க பண்ணுவாங்க. உண்மையாகவே அந்த லைட் ஷோ விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குமான்றது நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் ஓகே ஃபஸ்ட் டைம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, தாராளமாக போய் பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா தாராளமாக பே பண்ணுங்கள். அரௌண்ட் ஒரு 2 to 2 hours வந்து இந்த செல்லுலார் ஜெயிலே தாராளமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நிறைய பிளேசஸ் யார் யார் இருந்தாங்க, என்னென்ன யூஸ் பண்ணாங்க, எப்படிலாம் இருந்தாங்க, அவங்க செல்லுலார் ஜெயில் எப்படி இருந்தது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இங்கே தான் இதுதான் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தெரியும். ஸோ வியூவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ செல்லுலார் ஜெயில் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்து கொஞ்சம் பேர்ட்ஸ்லாம் இருந்தது, அவங்களுக்கு தாராளமாக ஃபீட் பண்ணலாம். ஃபீட் பண்ணிவிட்டு நாங்கள் லைட் ஷோக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். ஸோ லைட் ஷோ வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ரெண்டுமே அலோட் கிடையாது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெளியில் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனோம். ஸோ அதோட எங்களோட அந்த Day 1 வந்து முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மள அந்தமான் 2, Day 2, Day 3லாம் எல்லாமே இருக்குது. ஸோ டூ சப்ஸ்கிரைப் ஃபார் S2P vlogs to get a notification of அந்தமான் vlogs. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எனிதிங் உங்களுக்கு தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ குட் டே.